நீ சொல்றத பார்த்தா ஜீவாவோட செயினை இவங்க 2 பேரும் தான் திருடி இருக்காங்களா? இல்ல மாமா, அப்ப கொஞ்சம் பணம் தேவை, அதுக்காக தான் ஜீவா செயின் எடுத்தோம். கஷ்டத்துக்காக எடுத்தோம், அதுல என்னப்பா தப்பா? ஐயோ, தப்பு இல்லையா? என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். ஏண்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அன்னைக்கு ஜீவாவோட செயின் காணும்னு இந்த வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருந்தப்போ நீங்களும் எங்க கூட சேர்ந்து தேடி போலீஸுக்கு போன் பண்ணுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன்னு டிராமாவா ஆனீங்க. உப்பு போட்டு தானடா சோறு தின்றீங்க 2 பேரும். பாவண்டா ஜீவா, அன்னைக்கு உங்களால அவ அடி வாங்கினா. நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கடி. 8 பவுன் செயின் போனது எனக்கு பெரிய விஷயமா தெரியலப்பா. ஜீவா நம்ம மேலாம் வச்சிருந்த நம்பிக்கை வீணா போச்சு. ஆனா தப்பு பண்றவங்கள மன்னிச்சிடலாம். கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள என்னோட கையாளத்தனத்துல என் பொண்டாட்டி ஜீவாவோட நகை மேல கையை வச்சா. சக்தி, என்னை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. நான் இந்த வீட்டை விட்டு போல, இங்கே இருந்துடுறேன். சொல்லு சக்தி, நாங்கள் இருக்கட்டுமா போட்டுமா? நீங்க இந்த வீட்டை விட்டு போங்கன்னு என்னைக்குமே ஏன் வாயால சொல்ல மாட்டேன். பாத்தியாடா உனக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை? இப்ப விழுந்த அடி உனக்கு இல்ல. உங்க கையால் ஆகிற தனத்தால பாத்தீங்களா, இனிமேலும் இந்த வீட்டுல குப்பை கொட்டணுங்கிறதுக்காக ஏன் மானத்தை குப்பை மாதிரி நினைச்சு உங்க குடும்பத்தோட காலடியில வச்சிட்டீங்கல்ல. உங்களை எல்லாம் மானம் வருமானம் 2 இல்லாத ஒரு ஆம்பளைய நான் இப்பதாங்க பாக்குறேன். உங்க கூட